ஒரு சமயம் காட்டில் யானை ஒன்று நண்பர்களைத் தேடி தனியாக அலைந்தது. ஒருநாள் ஒரு மரத்தின் மீது ஒரு குரங்கைக் கண்டதும், குரங்காரே, நீ என் நண்பனாக இருப்பாயா என்று கேட்டது. நீ மிகவும் பெரியவன், என்னை போன்ற மரங்களில் இருந்து ஊசலாட முடியாது, அதனால் நீ என் நண்பனாக இருக்க முடியாது என்று குரங்கு பதிலளித்தது. அடுத்ததாக யானை வழியில் ஒரு முயலை சந்தித்தது. முயலிடம் தன்னுடன் நட்பு கொள்ளுமாறு கேட்டது. ஆனால் முயலும் மறுத்தது. அடடா, நீ பார்க்கவில்லையா, என் வீட்டிற்குள் உன்னால் நுழைந்து என்னுடன் விளையாட முடியாத அளவுக்கு நீ பெரியவன், என்னை மன்னித்து விடு என்று நகர்ந்தது. ஏழை யானை அமைதியாக கவலையாக ஆனது. அப்போது அது ஒரு தவளையை சந்தித்தது. யானை தவளையிடம், நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா என்றது. என்னால் எப்படி முடியும் என்றது தவளை. நீ என்னைப் போல நீரில் குதித்து விளையாட முடியாத அளவு மிகவும் பெரியவன் என்றது தவளை. யானை மிகவும் வருத்தமடைந்தது. அப்போது ஒரு நரியை சந்தித்தது. மீண்டும் அவனுடன் நட்பு கொள்ள முயன்று, நீ என் நண்பனாக இருப்பாயா என்றது. நரியும் யானையை நிராகரித்தது. மன்னிக்கவும் ஐயா, நீங்கள் மிகவும் பெரியவர் என்று சொல்லி சென்றது. அதனால் அந்த ஏழை யானை மீண்டும் தனித்து விடப்பட்டது. அடுத்த நாள் யானை நண்பர்களை உருவாக்குவதற்காக தனது பயணத்தை மேற்கொண்ட போது அமைதியான காட்டில் நிறைய குழப்பங்களை கண்டது. விலங்குகள் அனைத்தும் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தன. யானை என்ன விஷயம் என்று விசாரித்தது. கரடி பதிலளித்தது. அட, உங்களுக்கு தெரியாதா, காட்டில் ஒரு பயங்கரமான புலி இருக்கிறது. அது நம்மையெல்லாம் விழுங்க முயற்சிக்கிறது. நீ எதற்காக இங்கே நிற்கிறாய்? உன் உயிரை காப்பாற்ற ஓடு என்றது. விலங்குகள் அனைத்தும் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதை யானை பார்த்தது. காட்டில் உள்ள அனைவரையும் எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்தது. இதற்கிடையில் புலி யாரை கண்டாலும் தின்று கொண்டிருப்பதை அவர் கவனித்தது. உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்த யானை புலியிடம் சென்று, மிஸ்டர் புலி, தயவு செய்து நீங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது. இந்த அப்பாவி விலங்குகளை சாப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றது யானை. ஆனால் புலியோ, ஏய் மிஸ்டர், நீ யார் என்னை நிறுத்த? நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உன் சொந்த வேலையை மட்டும் நீ கவனித்துக் கொள்வது நல்லது என்று புலி உறுமியது. இதனால் கோபமடைந்த யானை புலியை கடுமையாக ஒரு உதை உதைத்தது. பயந்து போன புலி உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியது. பின்னர் யானை மீண்டும் காட்டுக்குள் சென்று அனைவருக்கும் நற்செய்தியை தெரிவித்தது. அனைத்து விலங்குகளும் யானையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்து மனதார நன்றி தெரிவித்தன. அவர்கள் அனைவரும், நீ எங்கள் நண்பராக இருக்க தகுதியானவன் என்று யானையிடம் நட்பு பாராட்டினார்கள்.